கல்லில் செதுக்கிய கடவுளை விட கருவில் சுமந்த அன்னையே முதல் தெய்வம். வல்லினமாய் இருப்போரின் மனதைத்தானே மெல்லினமாய் மாற்றிடவே இடையினமாய் வந்தவளே என் அருமை தமிழ் மொழியே உந்தனுக்கு என் வணக்கம். மாத்தியோசி குழுவின் தலைவர் ராணி அம்மையாருக்கும் பட்டிமன்ற நடுவர் அமுத மொழிகளை தந்து கொண்டிருக்கிற அமுதா சிங்காரவேலர் அவர்களுக்கும் என்னுடைய அணியினருக்கும் எதிர் அணியினரே தவிர எதிரி அணியினர் அல்ல அவர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்ற நடுவர் அவர்கள் மீண்டும் அந்த தலைப்பை ஒரு முறை என்னிடம் எனக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கை எப்போது அதிக பாடம் கற்றுத் தருகிறது? இளமையிலா முதுமையிலா? கற்றுத் தருகிறது இல்லைங்களா? வாழ்க்கை வந்து நமக்கு எப்போ வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருவது அப்படிதானே? ஆமாங்க. வாழ்க்கை எப்போது கற்றுத் தருது? இளமையில கத்துக் கொடுக்குதா, வாழ்க்கை முதுமையில கத்துக் கொடுக்குதா? கற்றுக் கொடுப்பது முதுமையிலே என்று சொல்லுகிறேன். இப்போ ஒரு சும்மா யதார்த்தமா பேசுறேன். ஒரு மரநெல்லிக்கனியை சாப்பிடுறோம். மரநெல்லிக்கனிய அது முன்னே கசக்கும், பின்னே நீரை குடித்தால் தண்ணீரை குடித்தால் அது இனிக்கும். ஆக இளமையில் கற்பதை விட முதுமையில் அனுபவ மொழியே சிறந்தது என்று சொல்லுகிறேன். தன் மகனை ஒருத்தர் படிக்க வைக்கிறார். ஒரு பெற்றோர் வீடு, தோட்டம், துறை, கடன் பட்டு பணத்தை எல்லாம் இழந்து படிக்க வைக்கிறார். நல்ல வேலை வாங்கி கொடுக்கிறார். கல்யாணம் மூச்சு வைக்கிறார். மூச்சு வைத்தவுடன் அவன் தனி குடித்தனம் சென்று விடுகிறான். தன்னுடைய பெற்றோரை முதியோரிடத்தில் சேர்த்து வைத்து விடுகிறான். அப்பொழுது அவர்கள் பாசத்துக்கு இயங்குகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், மற்ற பெற்றோர்களிடம் சொல்லுவார்கள், நீ சேர்த்து வைத்த பொருளை சிறிதாவது உனக்காக வைத்துக்கொள், யாரையும் நம்பாதே என்று சொல்வார்கள். இது அனுபவ மொழி. தான் கற்ற பாடத்தை பிறருக்கு உணர்த்துவது முதுமையிலே தான். இவர் காமராஜர் அவர்கள் படிக்கவில்லை, இளமையிலே படிக்கவில்லை. அவர்கள் முதுமையிலே தான் பல கல்விக்கூடங்களை திறந்தார், மாணவர்களை படிக்க வைத்தார். அதே போலதான் பசியோடு வருபவருக்கு மாணவருக்கு படிப்பு ஏறாது என உணர்ந்து மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு வீட்டுல பாட்டி இருக்குது, சின்னவங்க இருக்கிறாங்க, கல்யாணமானவங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா தூக்கிட்டு ஓடுறாங்க. டாக்டர் கேட்டார். ஒரு பாட்டி சொன்னா கை வைத்தியம் செய்து அந்த குழந்தையுடைய சளியை போக்குகிறார். ஆக இன்னொன்னு சொல்லுகிறேன், கற்பவர் மாணாக்கர்கள், கற்பிப்பவர் ஆசிரியர். ஆகவே இந்த 5 பாயிண்ட்களும் என்று வைத்து சொல்லி முதுமையிலேதான் கற்றல் அதிகம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி, பேச வாய்ப்பளித்த மாத்தியோசி குழுவினருக்கும் பேச வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பாத்தீங்கன்னா ரத்தன சுருக்கமா சொன்னாலும் அழகா சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆரம்பிச்சீங்க பாருங்க சிறப்பா. மலை நெல்லி போல அருமை அருமை. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை. முன்னே கசந்து பின்னே இனிக்கும் மலை நெல்லியை போல முதுமை இனிப்பாய் தரும். அதுதான் வாழ்க்கை அனுபவ பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது. நம்ம சேர்த்து வச்ச பொருள்ல நமக்காகவாவது சேர்த்து கொஞ்சமா எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கறத அனுபவ பாடம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இல்லைன்னா வச்சுக்கலன்னா அது வேற விதமான பாடத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அது முற்றிலும் உண்மை. தற்போது நடந்து கொண்டிருக்கிற வாழ்வியல் உண்மையை நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க. அது உண்மைதான். அதே போல குழந்தைகளுடைய கை வைத்தியம் கூட, நம்ம குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகளை வச்சிருந்தாங்கன்னா, பெரியவங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு கஷாயத்தை போட்டு கொடுத்து ஒரு உடல்நிலை உபாதையை சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய இடத்துல நீங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க அனுபவ பாடத்தின் மூலமாக அதை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. மாணவர்கள் என்பவர் கற்கக்கூடியவர்கள், ஆசிரியர் என்பவர் கற்பிப்பவர். அதனால் மாணவ பருவம் தான் அதிகமா கற்றுத்தருதுன்னு சொல்லி நிறைய சிறப்பான இளமை முதுமை தான் ரொம்ப சிறந்தது, கற்பிக்க கூடியது. அந்த முதுமை பாடம் தான் நிறைய கற்றுக் கொடுக்கும்
அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்போ வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கிறது முதுமைதான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிறப்பான உரையை தந்திருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.